அபிரகாம் வணக்கம். ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் இலங்கைக்கு அருகே இந்திய பெருங்கடல் பகுதியில் ஈரானுடைய போர் கப்பல் மீது குண்டு வீசி தாக்கப்பட்டது. அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியதாக கூறப்படுகிற நிலையில் இந்த விவகாரம் இது கிட்டத்தட்ட அந்த போர்க்கப்பலில் 180 கடற்படை வீரர்கள் சென்றதாகவும் அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக அவசர அழைப்பு என்பது இந்த கப்பலிலிருந்து அனுப்பப்பட்டதை அடுத்து இலங்கை கடற்படை விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மீட்பு நடவடிக்கையில் முதற்கட்டமாக 30 பேர் காயத்துடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தற்போது வரை 70 பேர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட நிலைமை என்ன என்பது தெரியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இலங்கையினுடைய தெற்கு கடற்பரப்புக்கு அருகில் விபத்துக்குள்ளானதாக, அதாவது அமெரிக்கா குண்டுவீசி தாக்கியதாக சொல்லப்படுகின்ற அந்த போர்க்கப்பலில் இருந்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து 100 பேர் நிலைமை மாயமாகி அவருடைய நிலைமை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் பல உடல்கள் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை கடற்படை கமாண்டர் குத்திக் சம்பத் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக அவர் மேலும் இதை பற்றி கூறும்போது, இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதி என்பது இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு வெளியே இடம்பெற்றிருந்தாலும் கூட அந்த பகுதி என்பது இலங்கையுடைய தேடுதல் மற்றும் மீட்பு பிராந்தியத்துக்குள் தான் வருகின்றது என்றும் அந்த அடிப்படையில் தான் அவசர அழைப்பு விடுக்கப்பட்ட உடனே நாங்கள் விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அப்போது கடலில் பல உடல்கள் மிதந்த நிலையில் காணப்பட்டதாகவும் உடனடியாக அந்த உடல்களை மீட்டு நாங்கள் கரை கொண்டு வந்தோம் என்றும் விசாரணையில் அவர்கள் ஈரான் கப்பலை சேர்ந்தவர்கள் என்பது உறுதியானதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக 100க்கும் மேற்பட்டோருடைய நிலைமை என்ன என்பது கேள்விக்குறியாக இருந்த நிலையில் அவர்கள் இறந்திருக்கலாம் என்ற அச்சமும் காணப்படுகின்றது. ஏற்கனவே 70 பேரை உயிருடன் மீட்டு படுகாயத்துடன் மீட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிற நிலையில் மேலும் 100 பேர் நிலைமை என்ன என்பது கேள்விக்குறியாக இருந்தது. தற்போது 100 பேரும் மாயமாக இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் பலியாக இருக்கலாம் என்ற அச்சமும் காணப்படுகிறது. என்றால் அமெரிக்காவுடைய குண்டுவீச்சு தாக்குதலில் ஈரானுடைய போர்க்கப்பல் மிகப்பெரிய சேதம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் இந்த சேதத்தினால் கிட்டத்தட்ட பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அச்சப்பட்டது. அப்பவே தற்போது இலங்கையுடைய கடற்படை அதிகாரிகள் கூறும்போது பல உடல்கள் கடலில் மிதந்து வந்தது, அந்த உடல்களை மீட்டு நாங்கள் கரைக்கு கொண்டு வந்தோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள் என்பது உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய விபத்தாக தான் பார்க்கப்படுது. என்றால் இந்த நிகழ்வு பொறுத்தவரையில் கடந்த 18ஆம் தேதி முதல் வருகின்ற 25ஆம் தேதி வரை பல்வேறு நாடுகளுடைய கடற்படைகள் பங்கேற்ற கூட்டு பயிற்சி என்பது வங்காள விரிகுடா கடலில் நடைபெற்று வந்தது. இந்த பயிற்சியில் ஈரானை சேர்ந்த IRIS டினா ரக போர்க்கப்பலும் பங்கேற்றது. இந்த கூட்டு பயிற்சிக்கு பிறகு விசாகப்பட்டினத்தில் இருந்து ஈரான் போர்க்கப்பல் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் புறப்பட்டது. அப்போது போர்க்கப்பலில் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 180 பேர் பயணித்திருக்கிறார்கள். ஈரான் போர்க்கப்பல் இன்று இலங்கையினுடைய கலிநகர் அருகே இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த போதுதான் ஈரான் போர்க்கப்பல் மீது திடீரென்று குறிவைத்து குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் அந்த கப்பல் முழுவதுமாக சேதமடைந்து கடலில் மூழ்கி இருப்பதாகவும் கப்பலில் இருந்தவர்கள் உதவி கேட்டு அவசர அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அப்போதுதான் இலங்கை கடற்படை விரைந்து சென்று விமானப்படை மற்றும் கடற்படை விரைந்து சென்று கப்பல் மூழ்கி கொண்ட இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணி ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த கப்பல் இருந்து கட்டமாக மீட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 148 பேருடைய நிலைமை என்ன என்பது தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் மற்ற அதன் 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கலாம் என்ற அச்சமும் காணப்படுகிறது. ஏனால் பலருடைய உடல்கள் கடலில் மிதந்து வந்தது, அவர்களை நாங்கள் கண்டெடுத்து இருக்கின்றோம் என்று இலங்கையினுடைய கடற்படை அதிகாரிகள் தெரிவித்திருப்பதன் மூலமாக 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியாக இருக்கலாம் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக தான் பார்க்கப்படுகிறது. இது அடுத்தடுத்த நிலையை நோக்கி இந்த போர் சென்று கொண்டிருப்பதையும் காட்டுகின்றது. அபிரகாம்.